சுடல லைட்டா சுடு. என் மேல ஊத்திராத. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு டே அண்ட் விளாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் டே நான் என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த விளாக் தான் வரப்போகுது. ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். காலையிலேயே பசங்களை வந்து ஸ்கூல் அனுப்பிட்டு வாஷிங் மிஷினில் துணியெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் சும்மா தான் இருக்கேன். மதியத்துக்கு என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இப்போ வெறும் ரைஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தண்ணி, கிச்சனில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ என்ன சமைக்கலாம்? நம்ம வீட்டு வயலில் வந்து தண்டிக்கீரை விளையுதுங்க. ஆக்சுவலி இந்த தண்டிக்கீரை பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு வயல்லே விளைஞ்சது. காலையிலே மாமனார் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிருந்தார். ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து பொரியல் செய்ய போகிறோம், பாதி கீரையை வச்சு. ஸோ இந்த கீரையை நம்ம வந்து இப்போ பாதி கீரையை வந்து பொரியல் செய்ய போகிறோம். இந்த கீரையை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து கோவில் ஃபங்க்ஷனில் நிறைய தேங்காய்லாம் உடைச்சோம் பார்த்தீங்களா? அந்த தேங்காய்லாம் அப்படியே மீந்து போயிருக்கு. இப்போ ஒரு 2 தேங்காய் வந்து திருகி வச்சுருக்கேன். மீதி தேங்காய் வந்து திருகி வைக்கலாமா, என்ன செய்யலான்னே தெரில. இவ்வளோ தேங்காய் இருக்குது. ஆக்சுவலி 2 தேங்காய் வந்து திருகிட்டேன், 2 தேங்காய் வந்து திருகி வச்சுட்டோம். ஸோ நம்ம வந்து கீரை சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கீரைக்கு தாளிப்புக்கு தேவையானது எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து கீரையை வந்து பொரியல் செய்ய போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சுப்போம். அடுப்பை பற்ற வச்சாச்சு. இதில் கடுகும் உளுந்தும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் பட்டை மிளகாய் போட்டு நல்லா சோறாக வதக்கிக்கணும். அது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஸோ ஓரளவு வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கீரை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ இந்த கீரை இதில் ஆட் பண்ணி ட்ரை ஆக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கீரை வேகிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா கீரை வந்து வெந்துட்டுருக்கு, அது வேகட்டும். நம்ம வந்து தேங்காய் ரெடியாக வச்சுருக்கோம், அதில் வந்து தேங்காய் வந்து போட போகிறோம். ஸோ இப்போ வந்து குக் ஆகிட்டுருக்கு, பாருங்கள் எப்படி குக் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. இன்னொன்று செய்யலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ சம்மந்தி செய்யலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். தேங்காய் திருக்கி வச்சுருக்கு இல்லையா, கொஞ்சமாக சம்மந்தி செஞ்சுக்கலாம். சம்மந்தினா தேங்காய் துவையல் கேரளா ஸ்டைலில் செய்வாங்க. ஸோ அந்த கேரளா ஸ்டைலில் சம்மந்தி வந்து இப்போ செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு கீரையை வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அடுத்தது நம்ம சம்மந்தி ரெடி பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னோட டே எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் வீடியோவில் வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்க. இப்போ வந்து கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி ஆட் பண்ணுறோன்னு பாருங்கள். ஸோ இப்போ ரெடியாக ஆகிடுச்சு. இதில் நம்ம இப்போ தேங்காய் ஆட் பண்ணி இறக்க வேண்டியதான். சூப்பராக இருந்திருக்கு. இது வந்து கீரை பொரியல். தேங்காய் தேவையான அளவு நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம சம்மந்தி ரெடி பண்ணிடுவோம். போட்ட வீட்டில் இருக்கிறதுனால நல்லா வேர்த்து ஓடுது. இருக்கட்டும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து தேங்காய் சம்மந்திக்கு என்ன நான் ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள். சரி, இது 3 போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து போட்டு கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் உப்பு போட்டு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஸோ காட்டுற மாதிரி. ஸோ இப்போ இதில் என்னென்ன ஆட் பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் ஆட் பண்ணியிருக்கிறேன், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி, வாசனைக்காக கொத்தமல்லி தழை, சால்ட்டு, தனி மிளகாய் தூள். ஸோ இவ்வளோ தான் தேங்காய். ஸோ இப்போ இதை வந்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை வந்து கேரளாவில் சம்மந்தின்னு சொல்லுவாங்க, நம்ம ஊர் சைடில் தேங்காய் துவையல்னு சொல்லுவோம். ஸோ இதை கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இப்போ கீரை துவையல் ரெடி. இங்கே பாருங்க, தேங்காய் துவையல் ரெடி. சரி, காட்டுற மாதிரி.
இது தேங்காய் துவையல், இது கீரை துவையல். ஸோ இருக்கிற ஒயிட் ரைஸ்க்கு நம்ம அதை தான் இப்போ மதியத்துக்கு லஞ்சுக்கு சாப்பிட போகிறோம். கொஞ்சம் தயிர் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கலாம். லஞ்ச் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன லஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா சாதம், தண்டிக்கீரை பொரியல், சம்மந்தி, தயிர், சால்ட்டு, தண்ணி. ஸோ இவ்வளோ தான் இன்னையோட லஞ்சு. லஞ்ச் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் இருக்கும். இவ்வளோ தான் நல்லா செய்ய முடிஞ்சுது. இல்லைனா என்ன சாம்பார் வச்சுருப்பேன், இல்லைனா கீரை சாம்பார் வச்சுருப்பேன். இது ரெண்டில் ஏதாச்சும் வச்சுருப்பேன். ஸோ ஈவினிங்காக வந்து டிஃபன் செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் மட்டும்தானே இருக்கேன், போதும் சிம்பிளாக செஞ்சுட்டேன். ஸோ லஞ்சு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது என்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சாப்பிட்டுட்டு வரேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். much later. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ வந்து ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து காட்ட போகிறேன். ஸோ ஹஸ்பண்ட் வந்து இப்போ வேலையிலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். ஸோ பசங்களுக்கு வந்து பிஸ்கெட்டு, ஆக்சுவலி முறுக்கு, 2 ஸ்நாக்ஸு. இப்போ வீட்டுக்கு கொஞ்சம் மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, கடுகு வாங்கிட்டு வந்திருக்காங்க, உளுந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை ரெண்டையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா கடுகு கலப்பாயிடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக திராட்சை வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ பசங்க சாப்பிட்றதுக்காக. ஸோ நம்ம ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இப்போ புதுசாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஃப்ரண்ட் லோடு வாஷிங் மிஷினுக்கு சர்ஃப் எக்ஸல் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து லிக்விட் வந்து அழுக்கு போகலை, அதனால் இன்னொன்று வாங்கியிருக்கோம். ஸோ டயர்ட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் ஹார்பிக் வாங்கிட்டு வந்துருக்குறாங்க. பசங்களுக்கு ஸ்கூல் பவுடர் அடிச்சுட்டு தான் போவாங்க, அதனால் அவங்களுக்கு வந்து பான்ஸு. ஸோ இது பார்த்திங்கன்னா ஆலா அழுக்கு வந்து இப்போ நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட்லாம் இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து அழுக்கு எடுத்து கொடுத்துரும். ஸோ ரெண்டில் வந்து ஆலா வாங்கிட்டு வந்துருக்குறாங்க ஒன்று. அதுக்கப்புறம் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலி பாக்கெட் தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பாக்கெட் வந்து ஒரு பாக்கெட் எடுத்தால் அது வந்து 2 வேளை அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதா இருக்குது. இதுனா நம்ம எடுத்தோம் யூஸ் பண்ணோம் மூடி வச்சோம்னு இருக்கும். ஸோ இந்த டைம் வந்து இவங்க பாட்டிலாக வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் தான் இன்றைக்கி பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஈவினிங் என்னெல்லாம் செய்கிறேன், நைட்டு என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள், வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஈவினிங் ரொட்டீன் தான் நம்ம பார்க்க. எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இப்போ வந்து பால் வாங்குறதுக்கு தர்ஷா அவங்க அப்பா எல்லாருமே இப்போ வந்து வண்டியில் போக போகிறாங்க. போயிட்டு வந்து இங்கே வேலையெல்லாம் என்னென்ன வேலை இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலி ஈவினிங் ரொட்டீனாலே நம்ம வீட்டு வேலை எல்லாமே இருக்கும், காமிக்கிற பாருங்க. இந்த போர்ட்டிகோலாம் கூட்டணும் ஃபஸ்ட்டு வேலை. இந்த பாருங்க. சரி, மதியம் வந்து கீரை வெங்காயம்லாம் கட் பண்ணதெல்லாம் அப்படியே இருக்குது, இதை எடுத்து க்ளீன் பண்ணணும். எப்படி இருந்துச்சு சாப்பிட்டு பார்த்தல? அதுக்கடுத்து என்ன ஒர்க் இருக்குன்னா வீடுலாம் எப்படி கிடக்கு பாருங்க. ஸோ இது ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி கூட்டணும், இது ஒரு ஒர்க்கு. அதுக்கடுத்து மெயினான ஏரியா நம்ம கிச்சன். ஸோ ரொம்ப மோசமான நிலைமையில் கிச்சன் கிடக்கு, ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ இது ஃபுல்லாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி விளக்கி கூட்டி முடிக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பட்டம் வாங்கணும். அதாவது தம்பி வந்து பட்டம் வச்சு யார் வாங்கி கொடுத்தா? கத்தாழையிலேருந்து அட்டை போட்டு வந்துருக்குறாங்க. மாமா வாங்கி கொடுத்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன்லாம் இப்போ வந்து ஜாமான்லாம் எடுத்து வெளியில் போட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் விலைக்கு கழுவணும், வீடு வாசல் எல்லாத்தையுமே வந்து கூட்டணும். ஸோ இப்போ பார்த்தா தெரியும் பாருங்க, கிச்சனில் உள்ள ஜாமான்லாம் பொறுக்கி போட்டிருக்கேன். ஸோ விளக்கணும், வீடெல்லாம் பெருக்கணும். அதுக்கப்புறம் காலையில் துவச்சி காய வச்சு துணிலாம் இங்கே இருக்குது, இதை எடுத்துகிட்டு போய்ட்டு மடித்து வைக்கணும். இது ஃபுல்லாக இப்போ கூட்டணும். நைட்லாம் மழை பெஞ்சு அந்த குப்பை ஈரமாயிடுச்சு. எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை நம்ம உள்ளே வச்சுருவோம், இந்த சேரில் வச்சுருவோம். வீடெல்லாம் கூட்டிட்டு ஜாமான்லாம் விளக்கிட்டு நம்ம ஃபைனலாக அதை மடித்து வைப்போம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ ஈவினிங் ரொட்டீன் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, வீடு வாசலில் எப்படி பெருக்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது ஆக்சுவலி பெட்ரூம் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம ஹாலு,
கிச்சன். ஸோ ஃபினிஷிங் சூப்பராக பண்ணிட்டோம். முன்னாடி வாசல் பாருங்கள், சூப்பராக பண்ணியாச்சு. அது ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கொளுத்தி விட்டுறணும். ஆக்சுவலி இப்போ வந்து க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சிச்சு. பாத்திரம் மட்டும் விளக்க வேண்டியிருக்கு. பால் வாங்க போனவங்க இன்னும் வரவே இல்லை. சரி, நம்ம வந்து அவங்க வரத்துக்குள்ளே நம்ம பாத்திரத்தை விளக்கலாம். பாரு எப்படி வேர்த்து ஓடுன்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் ஒர்க்குனாலே அப்படி தான். சரி, ஓகே. ஸோ இன்றைக்கி எனக்கு டே இன்றைக்கி இப்படி தான் போயிட்டுருக்கு. வந்து தொடர்ந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஈவினிங் ரொட்டீன் ஃபுல்லாக வந்து முடிச்சிட்டோம். வீடு வாசல் பெருக்கியாச்சு, பாத்திரம் விளக்கியாச்சு, மற்றபடி எல்லா ஒர்க்கும் முடிச்சாச்சு. பால் வாங்க போனவங்க இன்னும் வரல. ஸோ இதுக்கப்புறம் நைட் ரொட்டீன் உங்கள்கிட்ட காட்டுறேன். நைட்டு என்னெல்லாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு நைட் ரொட்டீனில் வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். Much later. பால் வந்து இப்போ வாங்கிட்டு வந்துட்டாங்க. பால் இருக்கு பாருங்க. ஸோ நம்ம நாட்டு மாடு. ஸோ வீட்லேயே வளர்க்குற மாட்டுப்பால், கடையிலலாம் வாங்கலை, நம்ம வீட்லேயே இருக்குது. ஸோ இது வந்து நாளைக்கு காப்பி போடுறதுக்கு வச்சுக்கலாம். 1 லிட்டர் வரும். இப்போ இதை வந்து நம்ம காஃபி போட போகிறோம். இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து இப்போ தண்ணி ஊற்றிக்கிறோம். இப்போ தண்ணி வந்து மீடியமாக தான் நம்ம ஊற்றிக்கணும், இல்லைன்னா தண்ணியாக இருக்கும், நல்லா இருக்கும். இதை மூடி நம்ம ஃப்ரிட்ஜில் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம். இதுக்கு நம்ம வந்து சன்ரைஸ் காஃபி தூள் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறோம். அது ஆக்சுவலி பஞ்சாமிர்த டப்பாவில் வந்து கொட்டி வச்சுருக்கோம். ஸ்பூன் இதுள்ள இருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து சுகர். ஸோ இது 2 எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் 2 கிளாஸ் வேணும். கிளாஸ் வந்து வாஷ் பண்ணணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம சட்னி வைக்கணும். நைட்டுக்கு வந்து தோசை சட்னி தான், சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். இப்போ வந்து நம்ம காஃபி போட்டாச்சு. யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனுக்கு, தன்ஷிகாவுக்கு, அவங்க அப்பாவுக்கு 3 பேருக்குமே வந்து நம்ம காஃபி போட்டோம். கொண்டு போயிட்டு கொடுக்க போகிறோம். ஸோ தன்ஷி தர்ஷனும் வந்து ஆற வச்சு தான் குடிப்பாங்க. அதனால் நம்ம இதை கொண்டு போயிட்டு நம்ம ஃபேனில் வச்சிடலாம். தன்ஷி டீ, சரி காஃபி ரெடி. தன்ஷி காஃபி ரெடி. பார்த்தீங்கன்னா நான் காஃபி குடிக்க போகிறேன். ஹோம்ஒர்க் பரவாயில்லையா? ஹோம்ஒர்க் எழுதியிருந்தேன் நான். ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க மேடம். இப்போ காஃபி குடிக்க வந்துருக்குறாங்க. என்ன தரம்ப சூடாக இருந்தால் ஆற்றி குடிங்க. சட்னி வைக்கணும். என்ன சட்னி வைக்கலாம்? தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னியா? அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபேவரட்டே எனக்கு. சுடல லைட்டாக சுடு. லைட்டாக என் மேலே ஊற்றிடாத. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய், மல்லாட்டை பருப்பு இதெல்லாம் போட்டு சட்னி ரெடி பண்ண போகிறோம். சிம்பிளாக தான் இருக்கும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து வச்சுட்டேன். ஸோ மீதி மாவு இங்கே இருக்குது. இதை கொண்டு போய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நைட் ரொட்டீன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் என்னெல்லாம் வீடியோவில் இருக்குன்னு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
ஸோ இதில் வந்து தேங்காய், மல்லாட்டை பருப்பு, பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய். ஸோ இதை மட்டும் இப்போ நம்ம குறைனா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சட்னி ஊற்று. இதான் மொறு தோசையா? சரி, எது வேணா பண்ணிக்கோ. பார்த்தீங்கன்னா நைட் ரொட்டீன் முடிஞ்சிச்சு. இந்த நைட் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாடா பை see you. எல்லாம் ஊத்துறாங்க. Bye.